ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 450 ரூபா கொடுத்துருக்காங்க, 480 ரூபா இல்லைங்களா. ஸோ இந்த 450 ரூபாவை நமக்கு எப்படி கொடுக்குறாங்க, ₹1 நோட்டாக கொடுக்குறாங்க, அதே போல் ₹5 நோட்டாக கொடுக்குறாங்க, ₹10 நோட்டாக கொடுக்குறாங்க, 3 கொடுத்துருக்காங்க சரிங்களா. ₹1, ₹5, ₹10 சரிங்களா. இது வெறும் இங்கே ஒன்று போடாதனால இதை விட்டுறாதீங்க, மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க சரிங்களா. ரைட். ஸோ இந்த மாதிரி 3 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஷார்ட்டில் எப்படி போகிறதுனா, நம்ம கொடுத்துருக்கூடிய நோட்டில் எண்ணிக்கை 1, 5, 10 சரிங்களா. ஸோ இதை கூட்டிக்கோங்க, 1, 5, 10 கூட்டினா எவ்வளோ வருது, 10 கூட்டல் 5 15 கூட்டல் 1 16. ஸோ மொத்தம் 16 சரியா. 16 தான் நம்மளுடைய மொத்த ரூபாய் 480 வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேள்வியில் மொத்த ரூபாய் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்கலாம். ஸோ மொத்தம் எத்தனை ரூபாய் நோட்டுகள் இருக்குது, 1 2 3 வகையான நோட்டுகள் இருக்குது. ஸோ 3 16 தான் 480னா 3 எவ்வளோ சரிங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் கழிங்க, இதெல்லாம் பண்ணலாம். 16 30 30 × 3 90. ஸோ மொத்த ரூபாய் நோட்டுகளுடைய எண்ணிக்கை 90.